இப்போ எபிசோட ஓப்பன் பண்ணா மாட்டிக்கிட்டு இருக்க எல்ஃப் மயக்கத்துல ஏச்சிக்கிறாங்க. அந்த காப்ளின் கத்த ஆரம்பிக்குது. பாஸ் இங்க பாத்தியா ஒரு எல்ஃபை புடிச்சு வச்சிருக்க உங்களுக்காக போய் ஃபீமேல் எல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எழுந்து பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த பிரின்சஸ் என்ன தைரியமா இருந்தா ஒரு காப்ளினை எடுத்துட்டு ஏன் மேலே கை வைப்பீங்க? எங்க அம்மா வந்து போன பொண்ணு உங்களை விட்டதுனால தான் எங்களை உயிரோடு இருக்கீங்க. எல்சா நாங்க கருணை காட்டி உன்னை விட்டதுனால தான் காப்ளின்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா உன்னை வந்து கொண்டு விட்டுருவோம். என் மேலே கை வச்சுக்கோ எங்க அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காப்ல எனக்கு கைண்ட்னஸா எல்ஸ் நினைச்சிருந்தா இங்க இருக்கிற காப்ளின்ஸ் எப்பயும் அழிச்சிருக்க முடியும். ஆனால் அதை பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அந்த ரீசன் என்னன்றது எனக்கு இப்போவே கெஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த பொண்ணு மயக்கமானதுக்கான ரீசன் நம்ம ஹீரோ வந்து காப்ளினோட பிளட்டை பயன்படுத்திருப்பாப்ல. அது ஃபீமேல் கிரீச்சர்ஸ் மேலே ஒரு மாதிரி அனஸ்தீசியா மாதிரி ஒர்க் ஆகுது போல. ஸோ அதனால இந்த பொண்ணு மயக்கம் அடைஞ்சிருக்கு. இது மூலியமா இவங்க ஈஸியாக இந்த எல்சி வந்து சப்ஜெக்ட் பண்ணிடலாம். என்ன விஷயம்னா அந்த காப்ளின்ஸ்க்கு வந்து அறிவு கம்மியாக இருந்தாலும் அதுக்கு முட்டாள்கள் சொல்ல முடியுது. அது ஒரு பயங்கரமான கிரீச்சர்ஸ். அதனால தான் இவ்வளோ செஞ்சுரிஸாக அதை சர்வே பண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து எல்சி எதுக்காக காப்ளின்ஸை உயிரோட விட்டு வச்சிருக்காங்கன்றதுக்கான காரணம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கு அவங்க சர்வன்ஸ் மூலியமா. அண்ட் அந்த ரியல் ரீசனே டிகோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எல்ஸை போயிட்டு டேரக்டாக மீட் பண்ண தான் முடியும். அண்ட் சாதாரண மீட்டிங் இருக்க போகிறதுலன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஓரம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபீமேல் எல்ஸை கேப்சர் பண்ணிட்டு மேல் எல்ஸ் இருக்கு இல்லையா அந்த எல்ஃபெல்லாம் கொண்டு தின்னு அது மூலியமா அவங்க அப்கிரேட் ஆகுறாங்க. ஏது என்றால் அவங்களுக்கு மேல் எல்ஸ் தேவைப்படாது. ஸோ அதனால அந்த ஃப்ளஷை சாப்பிட்டாக்கா லெவல் ஆச்சு இருக்கும் இல்லையா. சரி உன்னை என்ன பண்ணலான்னு ஹீரோ ஒரு மார்க்கமாக பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் அதை பண்ண முடிச்சு விட்டுறாப்புல. இதை ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அப்படி பண்ணாதான் ஸ்ட்ராங் ஆக முடியுன்றதால பண்ணுறாப்புல. பண்ண பிறகு லெவல் 30 ரீச் பண்ணுறான். அடிஷனலாக அவனுக்கு ஸ்டெல்த் ஸ்கில் நைட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஃபோட சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அக்வயர் பண்ணப்படுறாங்க. இப்படி இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணி அந்த பக்கம் எல்ஃபை காட்டினாக்கா அதாவது அந்த மதர் எல்ஃப் இருக்காங்க அவங்க அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வா நான் நினச்சி கூட பார்க்கல காப்ளின்ஸோ வச்சு அந்த போர்ஷனை மேக் பண்ணா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவங்க பேசுகிற விஷயம் வேற மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ காப்ளின்ஸை இவங்க இப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க போல. இந்த இடத்துல குதிரை சத்தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் வேலை ஆடியன்ஸ் ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணி முடிச்ச பிறகு ஆமா கசன் என்ன திரும்ப வரலையான்ற மாதிரி கேட்க கசன்னா மேடம் வந்து போயிருக்காங்க இன்னைக்கு வந்து வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு கார்டு. பட் இதுக்கும் ஒரு ஓட்டி செக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்குவாட் அனுப்புவோம். ஏன்னா காப்ளின்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கசனா மேடமுக்கு எதனா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லல. அப்படியா சரி ஓகே நீங்கள் வந்து ஒரு எலைட் ஸ்குவாடை கூட்டிட்டு போயிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போங்க அந்த காப்ளின்ஸை ஃபினிஷ் பண்ணி என் பொண்ணு சேஃபாக கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உன் கசன்னா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரவே மாட்டா அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் யாரா அவன் சொல்லி கத்துட்டு அந்த மேல் ஃபில்ஃபெல்லாம் வந்து சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்குங்க. அப்போ தூரத்தில் அந்த அம்பு விட்டு அந்த மேல் எல்ஃப் இருக்காங்களே அவங்களுக்குலாம் ஹெட் ஷாட் டேரக்ட்லி ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி அந்த ஆம்பளை பசங்க எல்லாரையும் கொடுக்குறாடுங்க. ஆம்பளை பசங்களாலே கடுப்பாவும் பொம்பளை கிட்ட படி தான் போ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பேர் வச்சிடலாம் போல. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. கசனாவை ஏற்கனவே பிடிச்சி அவ கூடிய சீக்கிரமே என்னோட குழந்தைக்கு பர்த் கொடுக்க போறா. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இப்போ நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணாயிட்டோம். நாம எல்லாருமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஹீரோ பேசல என்ன தைரியத்தை என் பொண்ணுக்கு என்ன வேலை நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு அந்த அக்கா கத்தி எடுத்து நீட்டுறாங்க. என் பொண்ணு என்ன பண்ணு கத்திக்கிட்டே இருக்கல கெஸ் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னே டென்ஷன்ல கத்தி எடுத்து வீசும்போது உன்னோட ட்ரைபை ஆல்ரெடி நாங்க சீச் பண்ணி அடிச்சு விட்டாச்சு. அவங்கள வச்சு நீ உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சு சரண்டர் ஆயிடு இல்லைன்னா அவங்க எல்லாரோட தலையும் எடுத்து போட்டுருவேன். இப்போ மேல ஒரு ஆரோ பட்டது இல்லையா அது பெருசா டேமேஜ் கொடுக்கலாலும் அதுல காப்ளினோட பிளட் கலந்துருக்கு. அதனால தான் நீங்க பேரலைஸ் ஆயிருக்கிற. அண்ட் காப்ளின்ஸை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஸோ நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கர்மா இஸ் பூமராங்கன்ற மாதிரி திருப்பி உங்களுக்கு ரிவெஞ்ச் வரும்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. காப்ளின்ஸை நீங்க எப்படி உங்களோட ஸ்டிமுலேஷனுக்கு யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நாங்களும் இங்கே ரிவீட் அடிக்க வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லும் போது அந்த ஆன்டிக்கு அப்பதான் புரியுது ஐயோ இவன் தான் அந்த புது லீடரா இவன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கானே அப்படின்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வெளியே ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கு சாவடிங்க அவங்க எல்லாரும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சத்தம் அது அப்படின்ற மாதிரி கேட்டா மேட்டர் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லையில காப்ளின்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த அக்கா அப்படி தூக்கி காட்டுறான். ஆன்டிக்கு அதை பார்த்த உடனே செம்ம ஒரு ஆச்சரியமாகுது. அவங்க பொத்தி வளர்த்த அந்த ஒரு ட்ரைப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கந்தல் குளமா கிடக்குது. ஆம்பளைங்களை கொள்றானுங்க பொம்பளைங்களை பிடிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையில அங்க இருக்கிற எல்லாரோட சர்வைவல்காகவும் மிச்சம் இருக்க குழந்தைகள் அண்ட் ஃபீமேல் எல்ஃபை காப்பாற்றத்துக்காக நான் சரண்டர் ஆயிடுறேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க சர்வே பண்ணணும்னா வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்ற வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஏன்னா காப்ளின்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா எல்ஃபோட ரொம்ப வந்து வீக்கானது. எல்ஃபெல்லாம் ஈஸியாக அவங்களை அடிச்சு போட்டுறாங்கன்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ சீக்கிரட்டா அந்த காப்ளின்ஸை செம ஸ்ட்ராங் ஆகிட்டாப்ல. ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு எல்ஃப் வந்து ஒரு காப்ளின் ஈஸியாக அடிக்கிற மாதிரி பண்ணிட்டா. அதனால இந்த ட்ரைவ் வந்து அவங்க ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்குற ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஸ்ட்ராங்கான காப்ளின் வாரியர்ஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து மேட் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் தேவைப்படுது. ஸோ அதனால எல்ஃபான நீங்க எல்லாம் தேவைப்படுறீங்க. அதாவது சுருக்கமாக சொல்லலாம் இங்க இருக்க ஆமலியா கொண்டதுக்கான காரணம் அவன் எல்ஃப் வந்து ப்ரீட் பண்ண போறது கிடையாது. எல்ஃபை வச்சு தான் அவன் காப்ளின்ஸை எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வர போயிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் அந்த ஃபீமேல்ஸ் வந்து உயிரோடு விட்டுருக்காப்ல. நீங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள சேஃபா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி இல்லைனா உங்க எல்லாரையும் கொண்டு இங்கே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த சினாரியோ வந்து இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க காப்பாற்ற வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னா அந்த மிச்சருக்கு ஃபீமேல்ஸ் அண்ட் குழந்தைங்க தான். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களை மட்டும் உயிரோடு விட்டுருங்க. எங்க குழந்தைங்க சேஃபா இருந்தாக்கா நாங்க வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் தரும். அதாவது நீ சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்றேன் நான் சைல்டு வந்து பேர் பண்றேன் அப்படின்னு
சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னால தமிழ்ல சொல்ல முடியுது, அதை இங்கிலீஷ்ல போட்டேன். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. கூண்டுல போட்டு மொத்த எல்ஃபையும் அடைச்சு வச்ச பிறகு கசன்னா மாட்டிக்கிட்டா இல்லையா, அவளும் கதற ஆரம்பிக்கிறா. ஹோலி மதர், நம்மளோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டுட்டு வல்னரபிளான, அதாவது இவங்களை பாதுகாக்க வேண்டிய ஆண்கள் இருக்காங்களா, அவங்க மொத்த பேரையும் ஃபினிஷ் பண்ணனால இப்போ இவங்க எல்ஃப் வந்து பெருகவும் முடியாது. அதே நேரத்தில் இப்போதைக்கு இந்த ஃபீமேல்ஸும் ரெசிஸ்ட் பண்ணி சண்டை போலான்னு பார்த்தா காப்ளின்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அதனால அவங்க ரெக்வஸ்ட் இவங்க வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். அண்ட் எல்லா ஃபீமேல் எல்ஃபும் வந்து இருக்கிறாங்க, மேல் எல்ஃப் இல்லாததுனால இப்போ இவங்க வந்து அவங்களோட இனத்தை பெருக்கணும்னு நினைச்சாக்கா அது காப்ளின்ஸோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. காப்ளின்ஸ் இல்லாம தனிப்பட்ட முறையில் இவங்களால சர்வே பண்ணப்படுது. அதனால வேற வழியே கிடையாம அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. அப்ப ஹீரோ சில விஷயங்களை சொல்றான். என்னன்னா, எனக்கு தேவையானதெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின்ஸ் வாரியர்ஸ், ஸோ அதை வந்து நீங்க பர்த் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களை சேஃபாக வச்சுக்க வேண்டியது, உங்களுக்கு மீல்ஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் நான் பண்றேன். பர் டேக்கு வந்து யார் யாரும் கூட பண்ணுவான்றதையும் நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் எல்லா வசதிகளும் நான் செஞ்சு தருவேன். ஆனா எதனா பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க தலையை தூக்கி தனியாக வச்சிருவேன். அப்புறம் என்கிட்ட பிரச்சனைக்கு வரக்கூடாது. அப்போ அது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. என்ன விஷயம்னா, அவங்களோட குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் வந்து கேர் பண்ணிக்கலாமா, டேக் கேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கல. அது என்னன்னு தெரியல, காப்ளின்ஸா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி அவங்க பர்த் கொடுக்கறதுனால அவங்களோட குழந்தைங்களை அவங்க பார்த்துன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால வந்து அந்த லிண்டியான பொண்ணு இருக்கா, இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு எல்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு வந்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை அவங்களே வந்து வளர்க்கறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துறான் நம்ம ஹீரோ. இந்த எல்ஃப் எல்லாம் வந்து வளர்ந்தாங்க அப்படின்னா இவங்களோட ட்ரைப்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். வெறும் காப்ளின்ஸ் மட்டும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையா. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸ் ஆட் பண்றானோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களோட ட்ரைப் ஸ்ட்ராங் ஆகும். இவன் ரெவெஞ்ச் வந்து ஈஸியாக எக்ஸ்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோலி மதர் கூட பண்ணதுல எவ்வளோ லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ஹீரோ பார்க்கல. ஆக்சுவலி இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆட்ரிபியூட் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது லெவல் ஏற ஏற அவனோட அட்டாக், டேமேஜ் பவர், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலாக வந்து ஸ்ட்ராங்கான இருக்க பீப்பிளை கண்டுபிடிச்சி, அதாவது ஃபீமேல் கிரீச்சர்ஸை கண்டுபிடிச்சி அவங்க கூட மேட் பண்ணி அது மூலமா ஸ்ட்ரென்த்தாக வருது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸ் ஆர் அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சி அதை சாகடிச்சு அதை தின்னு அது மூலமா ஸ்கில்ஸ் ஆப்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டபுள் வேலை பார்த்தாக்கா அவன் ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகலாம். லோடரையும் மற்றவங்களை அடிச்சு போட்டலாம். இதான் பிளான். ஆக்சுவலி கரண்ட்ல நம்ம ஹீரோக்கு இருக்க ஸ்ட்ரென்த் வச்சு லோடர் அவன் அடிக்க முடியும். ஆனால் அவன் கூட இருக்க கம்பெனியன்ஸ் அடிக்க முடியாது. ஸோ அதனால ஒரு ஹாஃப் மந்த் லேட்டர் காமிக்கிறாங்க. ஒரு அரை மாசத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க. எல்ஃப் எல்லாம் வந்து காப்ளின் குழந்தைங்களுக்கு பர்த்தும் கொடுக்குறாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால எல்ஃப்ல பயந்து போறாங்க. ஐயா என்னோட குழந்தை என்னோட கன்றாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரீச்சர்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. அப்போ நம்ம யூஇகேல கேட்கறாங்க எத்தனை வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30 to 40 பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்லல. அங்கே ஒரு சவுண்டு பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. என்னடா பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கசன்னா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பர்த் போல அந்த வலி வந்து அவளால் தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்றதுனால இப்படி வலிக்குதா என்னன்னு தெரியல. அவள் செம்மையா கத்த ஆரம்பிக்கிறேன். எந்த அளவுக்கு நான் அவளை உயிரே போற அளவுக்கு வந்து கத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஹோலி மொத்தம் மற்றவங்களும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனுக்கு மெடிக்கல் பத்தி சில விஷயங்கள் தெரியும் போல, கைனகாலஜிக்கலி சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்றானா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கசன்னாக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பண்றானோ தெரியல. ஆனா வந்து சேஃபா அந்த குழந்தையை காப்பாத்திராப்ல. அதே மாதிரி அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறான். லிண்டியா நீ பெரிய ஆள்டா, என்னடா வித்தெல்லாம் கத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ பண்ணி பேசிட்டே இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கே. இல்லை அந்த குழந்தைங்களாம் போகிறது ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நடான்னு பார்த்தா ஆர்த் கொடுத்த அந்த எல்ஃபெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ திரும்பவும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில காப்ளின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்பவும் வந்து மேட் பண்ணலாம், திரும்பவும் வந்து பர்த் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து இம்ப்ரெக்னன்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறாப்ல. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு ரெக்கவர் ஆன பிறகு அப்பதான் நீங்க வந்து மேட் பண்ணணும். நான் ஆர்டர் கொடுக்குறதுக்கும் பக்கத்தில் கூட யாரும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னு வச்சுக்கேன் உன்னோட விஷயத்தை அப்படியே வெட்டி வெட்டி துண்டு துண்டா தாக்கி அப்படியே காக்கா கித்திக்கு போட்டுருன்ற மாதிரி வார்னிங் கொடுக்க பயந்தப்போ எல்லாம் செதறி ஓடும் போது அந்த ஹோலி மதர் பாக்குறாங்க. மற்ற காப்ளின்ஸ் மாதிரி நம்ம ஹீரோ கிடையாது. காப்ளின்ஸ்னாலே ரொம்ப குரூவலா தான் நடந்திருக்கும். ஆனா ஹீரோ இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா. சில அவனுக்குன்னு சொல்லி எத்திக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அதே மாதிரி இப்ப லேபர் பெயின்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் தர சொல்றாப்ல, நல்லா ரெக்கவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்து சேர்றதுனால இவன் உண்மையாவே காப்ளின் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டிமுலேஷனை ஓட்டி காட்டிட்டு இருக்கு. என்னன்னா சசக்ஸ் எல்லாம் வந்து இவ எல்ஃபை பிடிச்சான், அவங்களெல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு அந்த இடத்துல செகண்ட் ஜென்ரேஷன் காப்ளின்ஸ் கொண்டு வந்துட்டாப்ல. அது ஆவரேஜ் காப்ளின் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு ஆர்மி திரட்டின பிறகு லோடரை கொண்டதுக்கு உங்களுக்கு பிளான போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேக் ஆக்ஷன் அண்ட் அட்டெம்ப்ட் டு கில் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுத்தோடனே லோடரை கொண்டாக்கா 50 பாயிண்டா. அப்படி இல்லைனா லோடர் இருக்க கரண்ட் பிளேஸோட பேரு பிரைட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைட் டவுனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பீப்புள் மொத்தம் மசாக்கர், அதாவது மொத்தமா கொல்ட்ரினிங் அப்படின்னா 30 பாயிண்ட் தருவாங்க. இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது. இது எதுவுமே இல்லாம நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணி அந்த இடத்துல திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சண்டை போலாம அவனோட முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 ரேட்டிங் தந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து எடுத்தோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கண்டுக்கப்படுது. அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது நிறைய பாயிண்ட் இருக்குது. நம்ம ஹீரோவோட தனிப்பட்ட முறையில் லோடரை கொல்ல முடிஞ்சாலும் அவனோட கம்பெனியன்ஸ் டீம்மேட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எவனால அடிக்க முடியுமோ தெரியல. அதனால முதல் எடுத்தோடனே அந்த ஸ்டிமுலேஷன் ஓட்டி பார்க்கறாப்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நீங்க வந்து லோடர் அட்டாக் பண்றீங்க, அவனும் வந்து திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால லோடர் வந்து சாவடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல லோடர் ட்ரெயின் பண்ண அவங்களோட மாஸ்டரான ஸ்வாட் சயின்டிஸ்ட் அப்பியர் ஆவாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அன்மெஷரபிளா இருந்ததுனால உங்களுக்கு ஈஸியா கொண்டு
போட்டுறாங்க, நீங்க செத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஹீரோக்கு இங்க புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் சயின்டிஸ்ட்ன்றவங்க இந்த கிங்டமோட மிகப்பெரிய ட்ரெஷர் மாதிரி, அவங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம பிரைட் டவுனுக்கு வரணும் அப்படின்றது தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல லோடர் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருப்பான். ஆனா இவன் கொல்லப்பட்டான்னு வந்திருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் லோடர் வந்து கேபிட்டலுக்கு போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்ற மாதிரியும் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஸ்வாட் சயின்ட்டை நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு மரணம் நிச்சயம். இவனால தப்பிக்கவும் முடியாது, அவங்களை எதிர்த்து ஒரு ஸ்கிராட்ச் கூட என்னால போட முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து லோடர்லாம் வந்து குழந்தை மாதிரி அவங்களுக்கு முன்னாடி. செகண்ட் விஷயம், ஸ்வாட் சயின்ட்டை எதுக்காக இங்க வந்தாங்க, அதுக்கான காரணத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம். மேபி அவங்க வந்து இவனுக்காக வரலன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ ரீசனுக்காக வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ குறுக்கால மாட்டிக்கிறானா அவனை போட்டு கண்டதனமா வெட்டிடுவாங்க. ஸோ பிளான் பண்ணி நம்ம ஹீரோ எடுத்த உடனே என்ன பண்றானா, அவன் போயிட்டு ஸ்பை வேலை பார்க்கணும். அதுக்கு வேற யாராவது அவனே போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக காப்ளின் நியூ இங்க இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாம் அவன் பேச்சை கேட்பாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் பார்த்துக்கோ, நான் ஹியூமன் டவுனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. அடே ஏன்டா அறிவு கட்டத்தரமா பண்ற, நம்மளோட கேங் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஹியூமன் டவுனுக்கு போயிட்டு ஒன்று யாராவது பார்த்தாங்கன்னா கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. எடுத்த உடனே அந்த ஹோலி மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க இவன் மேல ஒரு ஸ்பெல்ல வந்து போடுறாங்க, இவன் இன்விசிபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான். என்ன விஷயம்னா, இப்போ ஹீரோ இங்க லீடர் இருக்க வரைக்கும் தான் எல்ஃபுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆச்சு ஃப்ரீடம் கொடுக்குறாப்ல, தேவையான விஷயத்தை நல்லா பண்றான். அவன் செத்துட்டான்னா மற்ற காப்ளின்ஸ்ல ரொம்ப குரூவலா நடந்துக்கும், அவங்களை வந்து மேட் பண்ணி கொன்றுன்றது தெரியும். அதனால தான் அவன் அந்த மாதிரி வேணும்னு நான் போறேன்னு சொன்னோடனே அவங்கள வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வாலண்டியர் உள்ள வந்திருப்பாங்க. எல்லாமே ஒரு பிளான் தான். அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பாவும் இவன் தான், அவங்களை பாதுகாக்க வேண்டியது அவனோட கடமை தான். ஸோ அதுக்காக இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மதரத்தை போட்டு அனுப்புறாங்க. இவங்களுக்கு சர்வே பண்ண தெரிஞ்சிருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பத்திரமா இருங்கன்னு அங்கேருந்து அப்படியே கிளம்புவாப்ல. இப்போ நம்ம ஹீரோ பிரைட் டவுனுக்குள்ள வராப்ல. வந்த உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் தர ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, பிரைட் டவுன்ல செக்யூரிட்டி இருக்கும். ஆனா இப்போன்னு பார்த்தா அதிக செக்யூரிட்டி இருக்காங்க, நிறைய பேட்ரோல் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. என்னடா ஸ்வாட் சென்டர்ஸ் வந்துட்டாங்கன்ற மாதிரி சந்தேகப்பட்டிருப்பான். ஆனா காலையில இருந்து இவன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தாக்கா ஸ்வாட் சென்டர்ஸ் அப்பேர் ஆகலன்ற மாதிரி தான் வந்திருக்கு. அப்ப என்ன பிரச்சனைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கையில அங்க ஒரு போர்டு இருக்கு, அட்வென்ச்சர் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் பிளேட் டீம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டினம் ரேங்க்ல இருக்கிறது நம்ம லோடர் தான். ஸோ இதுக்கு முன்னே நம்ம ஹீரோ அவனை பார்த்ததை விட இப்போ செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டான்றது புரியுது. ஸோ அவனை வந்து கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்வாட் செயின்ட் எதுக்கு வராங்கன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவன் எடுத்தோன்னே ஒரு பார்க்க போறான். ஆக்சுவலி அதுக்குள்ள லோடரோட வாய்ஸ் கேட்டு தான் நம்ம ஹீரோ வந்து போயிருப்பாப்ல. அப்போ லோடரோட டீம்ல இருக்க ஒருத்தன் வந்து 4 ஆர்ம்டு ஏப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் வந்து கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டுட்டு இருக்காப்ல. அவனுக்கு வந்து இஃப்ரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ எதிரி டீம்ல ஒருத்தர் இருக்கிறான். அவனா சொல்றானா, ஏன்டா ஆள் ஒரு மாதத்துல அதை அடிச்சா சொல்லி பத்தா காட்டிட்டு இருக்கேன், நான் ஒத்த கையில எவ்வளவு பெரிய மனுஷன் அடிப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கையில அங்க பார் ஒன்று, டே சண்டை போடுறீங்க அப்படி நீங்க உண்மையாவே திறமைசாலிங்கன்றது ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிராகன்ஸ் இந்த இடத்துல அப்பேர் ஆகி இங்க இருக்க லைஃப் ஸ்டாக்ஸ், அதாவது அனிமல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு கொண்டு தீருது. அதனால அதுங்களை போயிட்டு ஹண்ட் பண்ணுங்க. அப்படி ஹண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உண்மையான அட்வென்ச்சர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இருந்தா போயிட்டு அங்க சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சிடாரு. அவனோட மூஞ்சி மாறி போகுது. ஏன்னா டிராகன் ஹண்ட் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. ஸோ டிராகன்ஸை பத்தி கேள்விப்பட்ட பிறகுதான் ஸ்வாட் சயின்டிஸ்ட் ஏன் இங்க வராங்க அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா கேபிட்டல் கரெக்டான டைமுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அனுப்பல அப்படின்னா இங்க இருக்கிற அட்வென்ச்சர்ஸால கண்டிப்பா அதை வந்து ஃபெண்ட் ஆஃப் பண்ண முடியாது. அதாவது டிராகன்ஸை டிஃபீட் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடும்ன்ற மாதிரி அங்க இருக்க ஓனர் சொல்றாரு. ஏன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் டிராகன்ஸ் இந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியலானதுன்னு. அது சில டிராகன்ஸ் தானே, அதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த உண்மையை சொல்லக்கூடாது நினைச்சேன், இருந்தாலும் சொல்றேன். ஸ்வாட் சயின்டிஸ்ட் கேபிட்டல் இருந்து இந்த இடத்துக்கு வராங்க டிராகன்ஸ் ஹண்ட் பண்றதுக்கு. அவங்க தான் என்னோட மாஸ்டர். அவங்க இங்க இருக்க டிராகன்ஸை கொண்ட பிறகு அவங்களோட சேர்ந்து நான் கேபிட்டலுக்கு போக போறேன் பிளேட் டீம் கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி எங்க லோடர் சொல்லும் போது எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாய் லோடர் மாஸ்டர் அடே ஸ்வாட் சயின்டிஸ்ட் சமன் பண்ணிட்டான்டா டே அப்படின்னு. ஸோ அவங்க இங்க வந்து இந்த இடத்துல இருக்க டிராகன்ஸ் டிஃபீட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அட்டம் பண்ணிருப்பான் போல, அதாவது ஸ்டிமுலேஷன் படி அப்பதான் கொல்லப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவங்களும் கேபிட்டலுக்கு போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க. இவன் லோடர் கேபிட்டலுக்கு போயிட்டு திரும்ப வரமாட்டான். அதனால நம்ம ஹீரோ வந்து கொல்ல நினைச்சாக்கா இந்த இடத்துல கொள்ளணும். ஆனா இங்க வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஏன்னா ஸ்வாட் சயின்டிஸ்ட் அங்க வருவாங்க, அவங்களை வச்சுட்டு லோடர் எப்படி கொள்றது அப்படின்றது தான் கதையே. உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன், இன்னைக்கு நான் தான் காசு கொடுப்பேன், எல்லாரும் குடிங்கன்ற மாதிரி சொல்லல. ஹீரோ மட்டும் வெளியே போனா, நீ மட்டும் ஏன்டா வெளியே போறன்ற மாதிரி லோடர் கேட்க, கூடிய சீக்கிரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு போவோம். அதன் பிறகு ஸ்வாட் சயின்டிஸ்டும் அங்க வராங்க. வந்த பிறகு லோடரும் போயிட்டு வணக்கம் ஆகிறாப்ல, நீங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ டிராகன்ஸ் லிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டவுனை சுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் டிராகன்ஸ்க்காகவே அதுங்களை போய் டெப்ளை பண்ணு, ஏன்னா டிராகன்ஸ் கூட நேருக்கு நேராக ஃபைட் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கு. நீங்களாம் ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் என் கூட வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அதை பண்ணீங்கன்னா அந்த டிராகன்ஸ் ஈஸியாக அழிச்சிடலான்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லா ஆட்களும் வந்து யா ஸ்வாட் சயின்டிஸ்ட் வந்தாங்க, அவங்க பார்க்க அழகா இருக்காங்க அப்படி இப்படின்னு புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு கியூட்டா தான் இருக்கா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எலிகென்ட்டா நோபல் மாதிரி இருக்கு. அந்த லேடி கரெக்ட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் ஈவன் அந்த எம்பரரே பயப்படுவார் அவன் மேல கை வைக்கிறதுக்கு. அவங்க எல்லாரும் இங்க வந்து அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு லோடு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க ஒரு வைப்ரண்ட், அதாவது டிராகனோட குட்டி மாதிரி ஒரு மனுஷன் இருக்கும். அந்த வருஷன் வந்து அங்க இருக்க ஒரு மனுஷனை தூக்கிட்டு போகும். போன உடனே இவங்க ஒரு எக்யூப்மெண்ட் சொன்னாங்களே, டிராகன் ஸ்லேயிங் எக்யூப்மெண்ட், அது ஒரு டிராகன் ஸ்லேயிங் பவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் பவ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பெருசா அம்பு இருந்திருக்கும். அந்த அம்பு எடுத்து ஒரே ஷாட் தான் சித்திரம். இது ஓகே, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத தெரிஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன டிராகன்ஸ் வச்சுக்கோன்னா மதர் டிராகன் வரும்போது அதை கொல்றதுக்கு அந்த ஸ்வாட் சைன்டிஸ்டும் ரெடியா இருக்காங்க. அந்த சாதாரண மனுஷங்களாலையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். லோடரும் அவன் ஆட்களை கூட்டிட்டு டிராகன்ஸ் ஸ்லே பண்றதுக்கு போகும்போது ஒரு காப்ளின் தத்தகா பத்தகா ஓடி நம்ம ஹீரோ
ஹீரோக்கள் சொல்லிட்டு இருக்கோம். அங்க வெளிய ஆட்களை பார்த்தா டிராகன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பாஸ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. களத்துல இறங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காத்துட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி அந்த ஸ்டிமுலேஷன் படி முன்னாடி அட்டாக் பண்றப்ப டிராகன்ஸ் வரதுக்கு முன்னாடி அப்பதான் ஸ்வாட் செயின்ட் அவன் அடிச்சிருப்பாங்க. ஆனா டிராகன் வருதுன்னு தெரிஞ்ச ஹீரோ அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி இவங்க எல்லாம் டிராகன் கூட ஃபைட் பண்ணும்போது பிரைட் டவுன் அடிச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்றான் போல. இப்போ அந்த டிராகன் கூட ஃபைட் வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போகுது. ஏன்னா எடுத்த உடனே சயின்டிஸ்ட் வந்து அந்த கிராஸ்போ எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அங்க இருக்க வைவரன்ஸ் டிராகன்ஸ் எல்லாம் ஈஸியா கொல்றதுக்கான மெத்தடை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த சிட்டி சுட்டி அந்த வெப்பன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி லோடர் கீழே ஆர்டர் கொடுத்து இப்போ அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி டிராகன்ஸ் ஈஸியா அவங்க கொண்டுட்டே இருக்கையில இந்த பேட்டில் வந்து நம்ம வின் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த இடத்துல அந்த மதர் டிராகன் இன்ட்ரியை கொடுக்கும். பர்பிள் கோல்டன் டிராகன் அதோட பவர் மற்ற டிராகன்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ இவங்க வச்சிருக்காங்களே கிராஸ்போ அதை வச்சு அடிச்சுன்னு வச்சிங்களேன் டூத் பிக் எடுத்து குத்துற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அந்த வெப்பனை வச்சு கண்டிப்பா இவங்களால டிஃபீட் பண்ண முடியாது. அது எடுத்த உடனே ஒரு டிராகன் பிரெத் விடுது. அடிக்க அந்த சிட்டியை வந்து நாசமா போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல சயின்டிஸ்ட் இருந்தனால அவங்க ஒரு ஷீல்டு போட்டு தடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பாப்பல என்னடா அது ஒரு மிகப்பெரிய அட்டாக் கொடுக்குது. அதை சயின்டிஸ்ட் வேற தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட பவர் லெவலில் பார்க்குறாங்க. டிராகன் ஓவரால் பவர் கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 கிட்ட வருது. ஆனா அந்த பொம்பளைய பார்த்தாக்க கிட்டத்தட்ட 3000 கிட்ட போகுது ஓவரால் ஸ்ட்ரென்த். அவன் வந்து ஒரு மனுஷனே சொல்ல முடியாது, ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டிராகனை விட செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஹெட் ஆன் ஹெட் பேட்டில் வந்தாக்கா அதில் யார் வின் பண்ணுன்றது தெரியுது. இதுல அட்வான்டேஜ் அந்த டிராகனுக்கு விஷயம் என்னன்னா அது வந்து காத்துல பறந்துட்டு இருக்கு. அதன் மூலியமா வந்து அது சண்டை போறதுக்கான அபிலிட்டிஸ் வந்து அதிகம். மற்றபடி ஓவரால் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த டிராகனை ஈஸியாக தோக்கடிக்கிறது கூட பொட்டன்ஷியல் வச்சவங்க. இந்த சண்டை எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆனா எதுவாக இருந்தாலும் அதில் லாபம் பார்க்கணும் நம்ம ஹீரோ ஆசைப்பட்டு இருக்கான். அந்த கிராஸ் போனால அந்த டிராகனை ஹர்ட் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னா இல்லையா. ஆனா சயின்டிஸ்ட் போயிட்டு அது ரெக்கை வெட்டுறது கையை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியா அதுக்கு வந்து டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட ஃபைட்ல வந்து ஒரு மாதிரி ஒன் சைடா சில டைம் வந்து போக ஆரம்பிக்குது. சயின்டிஸ்டோட பவர் அந்த டிராகனை கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஹியூமன்ஸ் மேல ரிவெஞ்ச் எடுக்கலான்னு நம்ம ஹீரோ அந்த ஆர்மியை கூட்டிட்டு அப்படியே பிரைட் டவுனுக்குள்ள வந்துட்டு இருக்க. அது எதுவுமே தெரியாத லோடர் மற்றவங்களும் டிராகன்ஸ் கூட ஃபைட் பண்ணிருக்காங்க. லோடர் ஒரு டிராகன் எப்படியோ கொண்டுறாப்ல. இதுக்கப்புறம் நான் ஒரு டிராகன் ஸ்லேயர், நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கில் பண்ண ஒரு டிராகனுக்கு மேல நின்றுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காப்ல. அதுலயே அவன் செம்ம டேமேஜ் வாங்கியிருப்பான். ஆனாலுமே வந்து சந்தோஷமா தான் இருக்கான். டிராகனை ஸ்லே பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளோட புகழ் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பின்னாடி ஒரு குரல் காப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. காப்ளின்ஸ் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காப்ளின்ஸ் இருந்தால் ஒரு முட்டாள் கிரீச்சரா இருந்தாலும் இந்த டைம்ல கண்டிப்பா அட்டாக் பண்ணாது. ஏன்னா இப்போ வந்து டிராகன்ஸ் வந்துருக்கு. டிராகன்ஸை பார்த்தா கண்டிப்பா எல்லா கிரீச்சர்ஸும் பயப்படும். அப்படிப்பட்ட இடத்துல எப்படி காப்ளின்ஸ் சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ இங்க ஒரு பிளான போடுறான். என்ன அப்படின்னா இங்க நிறைய டிராகன்ஸ் வந்து மிச்சம் இல்லை, நீங்களே வந்து பாத்துங்க வெப்பன்ஸ் வச்சுட்டு அதே மாதிரி சயின்டிஸ்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. நானும் இஃப்ரையாவும் போட்டு இந்த காப்ளின்ஸை ஃபினிஷ் பண்ணி விட்டுறோம். தேவையில்லாம இந்த இடத்துல பிரச்சனை கொடுக்குற அவனுங்க தான் முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. ஆக்சுவலி இவங்க வரது தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு பிளான போட்டுருப்பாப்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றா அப்படின்னா அங்க இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம்குள்ள உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் மேலேயும் காப்ளின்ஸோட பிளட் யூஸ் பண்ணி வந்து பேரலைஸ் பண்ணி விட்டுருவான். இஃப்ரையாவை வலை போட்டு பிடிச்சிருவானுங்க. இவனை வந்து அம்பூட்டு பிடிச்சிருவானுங்க. நகர முடியாத மாதிரி ரெண்டு பேரும் பேரலைஸ் பண்ண பிறகு அவங்களை சுத்தி ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருந்ததால இத்தனை காப்ளின்ஸ் எப்படி வந்துச்சு, இத்தனை கூட்டத்துக்கு கூட்டம் வந்த லீடர் யார் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க அவங்களை காப்பாற்ற அங்க இருக்க படை வீரர்கள்லாம் சேர்ந்து ஓகே பிளேட் டீமை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. காப்ளின்ஸ் இவனுங்க ரெண்டு பேர் பேரலைஸ் பண்ணாலும் மற்றவங்களாம் வந்து டிஃபீட் பண்ணிடலாம், அவ்வளோ பேர் ஆட்கள் கிடையாதுன்னு நினைச்சிட்டு வருவானுங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு அசாசின் மாதிரியே திரும்புங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தலையை திருப்பி விட்டு டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ நிக்கிறத பார்க்கவுடனே இது ஒரு அப்நார்மலான அப்படின்றத அவனுங்க தெரிஞ்சுக்கிறானுங்க. அதனை மியூட்டன்டான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு சீக்கிரமா நீங்க மாட்டுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பட்ஜெட்ல பேசிட்டு இருக்கானா. அவன் கத்த ஆரம்பிச்சிடா காப்ளின்ஸ் உங்களை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்த வேலை முடிஞ்சு போச்சு. பிரைட் டவுன் பீப்புள்ஸை கொண்டுட்டான். அதே மாதிரி கேப்சர் பண்ணிட்டான் ரெண்டு பேரை. சிட்டி சீவர்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமா பயன்படுத்தி இவனுங்க எல்லாரும் கடத்திட்டு நம்மளோட காப்ளின் ஆர்மிக்கு எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்க கிராஸ் போல யூஸ் பண்ற பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அதை டிராகன்ஸை கொல்றதுக்கு அந்த கிராஸ் போ யூஸ் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி விட்டுருக்கன்ற மாதிரி சொல்றான். இது மூலமா என்ன நடக்கும்னா டிராகன்ஸை கொல்றதுக்கான அந்த வெப்பன் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால டிராகன்ஸ் இந்த இடத்துல வந்து திரும்ப சயின்டிஸ்ட் கூட சண்டை போட்ட சயின்டிஸ்ட் கொஞ்சம் வீக் ஆவாங்க. அந்த சிச்சுவேஷன் படுத்தி நம்ம ஹீரோ வந்து இதை தப்பிச்சிடலாம். இது எதுவுமே தெரியாம ஸ்வாட் சைன்ட் அங்க சண்டை போட்டு இருப்பாங்க. என்னடா வித்தியாசமா சத்தம் கேக்குது, உண்மையாக காப்ளின்ஸ் என்ன பண்ணிருக்கா, அது என்னடா வித்தியாசமான கிரீச்சரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கே. இல்ல பரவாயில்ல, உங்களுக்குள்ளே சண்டை இருக்க போல ஹியூமன் ஸ்வாட் சைன்ட் அப்படின்னு அந்த டிராகன் ஹியூமன் ஃபார்ம் எடுக்கும். டிராகனை காப்பாக்க வேற மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் பிளட் பண்ணி விட்டுறேன். வேணும்னா போயிட்டு ரியல் சாப்டர் படிச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி டிராகன் மதர் அந்த சயின்டிஸ்ட் அடிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராகன் மதருக்கு இருக்க அட்வான்டேஜ் அவங்க ஹேர்ல இருந்து ஃபைட் பண்ணதான். ஆனா ஹேரை விட்டுட்டு இது எப்போ அது ஹியூமன் ஃபார்ம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு இப்போ டிஸ்அட்வான்டேஜ் வந்து. ஏன்னா ஓவரால் ஸ்ட்ரென்த் பார்த்த வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்களே செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஸ்வாட் டெக்னிக் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அந்த டிராகன் சாவர ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ லோடரும் மற்றவங்களும் காப்ளின்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா, பேட்டில் ஃபினிஷ் பண்ணமான்ற மாதிரி யோசிக்கும் போது டமால் டிமால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பிளாஸ்ட் ஏற்படும். என்னன்னு பார்த்தா அந்த கிராஸ் போல வெடிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் தெரியுது காப்ளின்ஸ் வந்து அந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி அந்த டிராகன் மதர் பேட்டில் வின் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரெக்கவர் ஆன பிறகு ஒன்று வந்து அடிச்சுக்கிற அப்புறமா பார்க்குற மீண்டும் சந்திப்போம், காப்ளின்ஸுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அங்கேருந்து அவங்க படையை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. டிராகன் ஐலாண்டுக்கு போயிட்டு இவங்க எல்லாரும் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லோடரை போய் திட்டலான்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. காப்ளின்ஸ் கூட டீல் பண்ண முடியாதா விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அங்க இருக்க மக்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ணி
போச்சு. அதை தடுக்கிறதுக்கு லோடர் மத்தவங்கள போடாங்க. ஆனா அவங்களே ஃபினிஷ் பண்ணி லோடரும் இஃப்ரேயும் கடத்திட்டு போயிடுச்சு அந்த காப்ளின் அப்படின்னு சொல்லல. அண்ட் அந்த காப்ளின்ஸ்ல ரொம்ப அன்யூஷுவலா இருந்துச்சு. அதுல நிறைய மியூட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னொன்னோட இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இங்க இருக்கிற அட்வென்ச்சர்ஸாலே அதை மேனேஜ் பண்ண முடியலாம் பாத்தீங்களா. ஈவன் லோடர் இஃப்ரேயா 2 பேரும் கேப்சர் பண்ண பட்டாங்கன்ற மாதிரி சொல்ல அந்த காப்ளின் ட்ரைப் அழிச்சு மொத்தமா அவங்களை ஃபினிஷ் பண்ணி அவங்க 2 பேரும் காப்பாத்தி நான் கூட்டு வரேன்னு உடனே ஸ்வாட் சைன் கிளம்பி போனாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் அது வந்து உங்களுக்கு அசிங்கமாய் போயிடுது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. என்ன விஷயம்னா காப்ளின் ஆர்மி அழிக்கலாம் போறீங்க. ஆனா டிராகன் திரும்பி வந்தாக்கா எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யார் இருக்காங்க, தயவு செஞ்சு போதீங்க, இந்த டவுன் நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் போதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கும் வந்து யோசனை வருது. என்னன்னா ஆக்சுவலி அந்த காப்ளின்ஸ் மிகப்பெரிய த்ரெட் கிடையாது. என்னதான் பெரிய ஆர்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை கூட ஈஸியா டீல் பண்ணிடலாம் ஒரு ஆர்மியை கூட்டு வந்தாக்கா. ஆனா டிராகன்ஸ் அப்படி கிடையாது. டிராகன்ஸ் இந்த ஒட்டனையும் அழுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இங்க இருக்க மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க இங்க ஸ்டே பண்ணி தான் ஆகணும். அதாவது இஃப்ரையாலோட 2 பேரை காப்பாற்ற போயிட்டு இங்க இருக்க ஆயிரக்கணக்கான மக்களை சாக விடல. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் வீக்கா இருந்தது தான். நீங்க மாட்டினதுக்கு நீங்க தான் தப்பிச்சு வரணும்ன்ற மாதிரி விட்டுறாங்க அவங்க. அப்படியே நம்ம ஹீரோட படம் திரும்ப வரும்போது அங்க இருக்க காப்ளின்ஸ்ல ஆச்சரியமா பாக்குறாங்க. யாய் பாஸ் வந்துட்டாரு, கூட 2 ஹியூமன்ஸ் கூட்டு வந்துட்டாருன்ற மாதிரி சொல்ல இவங்க ரெடி இருக்கிற கட்டி ஓரமா போட்டு சாத்திட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க காப்ளின்ஸ் போக ஆக்சுவலி இங்க ஒரு ஹீரோ கிளாஸ் காப்ளின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம ஈஸியா பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அவன் மேல காப்ளினோட அந்த பிளட் யூஸ் பண்ணனால ஒரு மாதிரி அவளால் நகர முடியாம பேரலைஸ் ஆகி இருக்கிறா. உன்னால ரெக்கவர் ஆக முடியுமான்ற மாதிரி லோடர் கேட்கும்போது அதுதான் மந்திரத்தை போட்டுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல ஃப்ரீயா, நான் நினைச்சு கூட பார்க்கல உன்னோட ரெக்கவரிங் எபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுக்குள்ள ரெக்கவர் ஆயிட்டியா, 2வது வாட்டி டோசேஜ் தர அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம ஹீரோ வர இவங்க எல்லாரும் ஆச்சரியமா வராங்க. என்னன்னா இவனுக்கு எப்பறா நம்மளோட நேம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஃப்ரேயாக்கு செகண்ட் டோசேஜ் ஆஃப் அந்த பிளட்டையும் தராப்ல அவன் அவரே கூடாதுன்றதுக்காக அதை பார்த்து கடுப்பாயி லோடர் பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்து கத்த சும்மா ஓடணுங்களா. அங்க இருக்க ஆர்மி ஆட்கள்லாம் போட்டு டப்பால் டிப்பால் நடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனை போட்டு புள்ளி அடிப்ப ஆரம்பிக்கிறானுங்க. ஆக்சுவலி ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொன்னா அதை லோடரை கொண்டு ஈஸியா முடிக்கிறது கிடையாது. சாவுக்கு மேல அவனுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியப்படத்துல வர மாதிரி இந்த இடத்துல வச்சு செய்வான். இதுக்கப்புறம் தான் காப்ளின் உனக்கு ஒரு ஹை இன்டெலிஜென்ட் இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எங்க மேல கை வச்சா சும்மா ஓட மாட்டாங்க. சயின்டிஸ்ட் கண்டி உன்னை பார்த்தாங்க அப்படின்னா ஒரே ஸ்டேக்ல அவங்க ஒட்டுமொத்த கேங்கி அழிச்சிருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல எனது ஸ்வாட் சயின்டிஸ்ட் அவளுமே என்னுடைய இறதா. ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்க சேஸ் பண்ண நினைச்சாலும் அந்த ட்ராக்ஸை கவர் பண்ற மாதிரி ஆல்ரெடி நான் ஆட்களை சென்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் அவங்களால எங்களை கண்டுபிடிக்க முடியும் மட்டும் நினைச்சிடாது. ஏன்னா அதுக்கு அளவு கூட நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கட்டி போட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றா, செகண்ட் ஜெனரேஷன் காப்ளின்ஸ் ஆர்டர் கொடுத்து ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு எவ்வளவு மான்ஸ்டர் பிடிக்க முடியுமோ பிடிச்சி கூட்டு வர சொல்றாப்ல. அதுங்களும் அந்த ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா ஸ்வாட் சயின்டிஸ்ட் கண்டிப்பா வந்து வருவாங்க. ஏன்னா இப்ப பெரிய சம்பவத்தை ஒன்று செஞ்சு விட்டு இருக்கு காப்ளின்ஸ். ஸோ காப்ளின்ஸ் அழிக்கிறதுக்கு ஆர்மி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்குள்ள எவல்யூஷன் பண்ணி நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின்ஸை கொண்டு வந்தா மட்டும்தான் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்காக மீட்டிங், அதே மாதிரி இந்த சாப்பிட்றது இது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. அதனால லோடர் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாப்ல. இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்னா உன் பாடியில் என்ன பார்ட் மிஸ் ஆகும்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸை தனிப்பட்ட முறையில் கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணுறதுன்னு உங்களோட ஹேபிட்டான்ற மாதிரி கேட்க லோடருக்கும் சரி இஃப்ரேயோ சரி இது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்க சீக்கிரட்டாக பண்ற விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் பதில் சொல்லாமல் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஸ்லோவாக பதில் சொல்கிறேன்னு சொல்லி காதை வெட்டி போட்டுருவோம் ஹீரோ. நாங்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் ஹியூமன் ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அதை ரிசர்ச் பண்ணி அதுங்களை எப்படி ஈஸியாக கொள்றதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம், யாரையும் டார்ச்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உருட்டிட்டு இருக்காப்ல. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி மாட்டிருக்கான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணாங்கிறது தெரியும். மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணுறதுன்றது இன்னொரு விஷயமா இருந்தாலும் அந்த மான்ஸ்டர்ஸ் கேப்சர் பண்ணி ஹியூமன்ஸே இவங்க வந்து உயிரோட கூட்டே போக மாட்டாங்க. அவங்களே சேர்த்து கொண்டு விட்டுருவாங்க. ஏன்னா எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்கன்றது வெளியே மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஹீரோ மட்டுமே திகழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒவ்வொரு மிஷன் பண்ணும்போது எவ்வளோ பேர் கொண்டிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த காப்ளினுக்கு இந்த மாதிரி இன்டெல் எங்கேருந்து கிடச்சதுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் தெரியல. இப்போ அவங்களால சமாளிக்கவும் முடியாது. ஆக்சுவலி இது ஒன்று கோர்ட்டு கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல உருட்டிட்டு காசு கூட தப்பிச்சு போகிறதுக்கு நம்ம ஹீரோ இந்த இடத்துல உண்மையை கேட்கலாம். உண்மையை சொல்ல அப்படின்னா கை கால்கள் வந்து திருப்பி படிக்கும். ஆக்சுவலி இங்கே விஷயம் என்னன்னா நீங்களாம் வேணா வெளியே நல்லவமா நடிச்சிட்டு உள்ள வெளியே நிஜம் பண்ணலாம். ஆனால் நான் ஒரிஜினலாகவே வில்லம்மான்ற மாதிரி ஒரு மான்ஸ்டர். ஸோ ஈவிலான விஷயங்கள் செஞ்சாதான் மான்ஸ்டருக்கு வந்து அர்த்தம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ ரிவெஞ்சை ஆரம்பிக்கிறாப்ல. எடுத்தோடனே அவங்கள ஹர்ட் பண்ணுறதா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் எப்படி அப்படின்னா லோடருக்கும் இஃப்ரேயாக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு போல. ஸோ லோடருக்கு முன்னாடியே வச்சு இஃப்ரேயாவை சில விஷயங்கள் செய்கிறாப்ல. அது ஒரு மாதிரி வேற டிஃப்ரெண்டாக தான் போகும். அவனை எதுவும் பண்ணாத, நான் அவனை சும்மா விட மாட்டேன், காப்ளின் உள்ள கொள்ள விட மாட்டேன்ற மாதிரி சொல்ல அவனை வேணும்னே வாட்ச் பண்ண வச்சு அந்த இடத்துல ஹீரோ வந்து இஃப்ரேயா பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாப்ல. அவன் மட்டும் கிடையாது, அவன் முடிச்ச பிறகு அடுத்து தினம் காப்ளின்ஸுக்கு ஏறையா அந்த பொண்ணு மாறா. ஸோ அதாவது இஃப்ரேயாவை வந்து எப்படிலாம் கொடுமை பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காப்ல. அவன் நம்ம ஹீரோ எப்படி பண்ண பார்ட்டா பிரிச்சு ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்தால. ஸோ அதனால அவன் வந்து இப்படி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கான். லோடருக்கு என்ன ரிவெஞ்ச் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் அவன் வந்து கண்ணால பார்க்கணும், அந்த கில்ட் ஃபீல் அவனுக்குள்ள இருக்கணும், அந்த அடிகள் உதைகளும் வாங்கிட்டு இருக்கான். அண்ட் அதில் மோசமான விஷயம் என்னன்னா இது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டும் தான். இதுக்கப்புறம் போக போக ரிவெஞ்சுன்னு கூடுறமா மாறிட்டு போகும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ இப்படியே அந்த டார்ச்சர் கண்டினியூ ஆகுது. இஃப்ரேயாவை ஷிஃப்ட் பை ஷிஃப்ட் மாற்றிட்டு காப்ளின்ஸ் கொடுமை பண்ண ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் லோடரை பார்த்துக்கிட்டு இஃப்ரேயா நீ வந்து ஸ்பிரிட்டை மட்டும் விட்டுறாத, இந்த காப்ளின்ஸ்க்கு இருந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லல. அவனுக்கு ஒரு அடி குத்து உதை இப்படி இவங்க 2 பேரும் மாற்றி டார்ச்சர் பண்றத
வரதை எல்ஸும் மற்றவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டு இருக்காப்ல, லிண்டியான் வந்து ஹியூமன்ஸை சுத்தமாக ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, ஹர்ட் பண்ணுறேன்னு மட்டும் இல்லை, அவன் பயங்கரமாக ஹேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாத்தையும் அந்த ஹேட்டர்லாம் இங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவனுங்க அப்படி என்னதான் பண்ணானுங்கன்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொன்னாக்கா அது மறு வார்த்தை இன்னும் பேச மாட்டான். சொன்ன வார்த்தையை காப்பாற்றத்தில் அவன் கிகி எல்லா விஷயத்திலும் அவன் ரொம்ப சூப்பராக பண்ணுவான். அந்த விஷயத்தில் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட பாவி ஹோலி மாதிரி இந்த மாதிரி பேச வச்சியாடா. அப்படியே இந்த சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அவனுங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கையில செகண்ட் ஜென்ரேஷன் காப்ளின்ஸும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. என்னடா அதுக்குள்ள வந்துட்டானுங்கன்ற மாதிரி பார்த்தாக்கா ஆக்சுவலி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்டானா. அவனுங்க ஆல்ரெடி ஹண்டிங் மூலியமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து 30 லெவலுக்கு மேலே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அண்ட் எதுக்கு சீக்கிரமா வந்தான்னு கேட்கும்போது அவ்வளோதான், உள்ள இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே ஹண்ட் பண்ணுறதுக்கு மான்ஸ்டர்ஸே கிடையாது. ஸோ மான்ஸ்டர் இல்லி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் சைட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே எதனா கிடைக்குதான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு காப்ளின் ட்ரைபர் இருக்குது. அந்த காப்ளின் ட்ரைபு மற்ற ட்ரைபை பார்த்தாலே கொண்டுகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை தரானுங்க. எனது காப்ளின் ட்ரைபா அது என்னடா ட்ரைபு பேர் என்ன தெரியுமான்ற மாதிரி கேட்கல, பிளட் ஃபேங்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளட் ஃபேங் ட்ரைபை சேர்ந்தவங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லானவனுங்களாம். அவனுங்கலாம் வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் உடையவனுங்க. மற்ற காப்ளின் ட்ரைப் பார்த்தாலே போதும் போயிட்டு கொண்டு விட்டுருவானுங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயம் வரல, சந்தோஷம் தான் வருது. ஏன்னா ஹை டயர் காப்ளின் அப்படின்னா, அதாவது ஹை லெவல் காப்ளின் அப்படின்னா அது மூலியமா வந்து இன்னும் பயங்கரமான காப்ளின்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதை பயன்படுத்தி. ஸோ அதனால இவங்க அந்த பிளட் ஃபேங் ட்ரைபை அடிச்சு அதை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு ஆர்மியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. அப்போ கேட்க சொல்லிட்டு லோடர் சிரிச்சுட்டு இருக்கான். என்னடா சாகர நேரத்தில் வந்து சிரிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கல, என்னதான் காப்ளின்ஸ் தாங்க அதில் நைட்ஸ் அவங்களே ஃபினிஷ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறானா. ஓ அப்படியா, அவனுக்கு பனிஷ்மெண்ட் பீரியட் முடிக்கலன்னு நினைக்கிறேன், சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின் லைனில் அனுப்புவானுங்க. ஆக்சுவலி காப்ளினை பொறுத்த வரைக்கும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹியூமன்ஸ் ரொம்ப பிடிக்குமோ, ஏனென்றால் அவங்க ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று பண்ணுவானுங்க. டேய் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லோடரை கதற விட்டு இந்த காப்ளின்ஸ்ல லைன் கட்டி அவனை கொடுறா மண்ம ஆரம்பிக்கிறானுங்க. அவனை சாவடிக்காம எப்படிலாம் குடுறம் பண்ணக்கூடாது, அதாவது அதான் சொன்னா இல்லையா, சாவுக்கும் மேலே ஒன்று தர அப்படின்னு சொல்லிட்டு அதை தந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த கொடூரத்தை அனுபவிச்ச பிறகு காப்ளின்ஸ் எல்லாம் செய்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு மாதிரி கொடூரம் வந்து இருக்கும், பார்க்கறதுக்கு அது சிரிப்பாகவும் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் போட்டிருக்கான். என்னன்னா அந்த பிளட் ஃபேங் ட்ரைப் தான் அடுத்து அட்டாக் பண்ண போகிறதுன்னு. அட்டாக் பண்ணி எல்லாரும் ஃபினிஷ் பண்ணி அந்த லீடர் மட்டும் பிடிச்சிக்க போகிறோம். ஏன்னா அவன் ஒரு ஹீரோ காப்ளின் டைப் போல. ஸோ அவனை பிடிச்சிக்கிட்டாக்கா இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான காப்ளின்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ட்ரைப் பேரும் வைக்கிறாங்க, லிண்டியான் குவான்டப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர் கேள்விப்பட்டவனு எல்லாருமே சந்தோஷப்படுறானுங்க. நம்மளுக்கு ஒரு பேர் வச்சு நாம தான் இனிமே ஸ்டீலி சாமம் எடுத்து மட்டடிக்க போறன்ற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ என்ன கேட்டு இருக்கா அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய காப்ளின்ஸை கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து ஸ்கில்டு ஃபைட்டர்ஸாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களை கொல்றது கூட ஒரு மேட்டர் வச்சுக்கேன், ஆனால் பிடிக்கிறது வேற மேட்டர். ஏனென்றால் அவங்களை கொல்றது கூட ஈஸியானதாக தான் இருக்கும், ஆனால் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதை எப்படி பண்ண போறேன், எதனா பிளான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அது பிளான் இல்லாம நம்ம ஹீரோ இறங்குவோம் உள்ள. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன ட்ரம்ப் கார்டு இருக்கு, அதை பயன்படுத்தினாக்கா கண்டிப்பா கேப்சர் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ட்ரம்ப் கார்டு வேற எதுவும் கிடையாது, இஃப்ரையா தான். இஃப்ரையா யூஸ் பண்ண ஒரு மேஜிக்கை தான் அவன் இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணும். ஆனால் இஃப்ரையா அதுக்கு இவனுக்கு முதல்ல அடிமையாகணும். ஸோ அதெல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல அந்த ட்ரைபோட ஸ்ட்ரென்த் என்னன்றதையும் மெஷர் பண்ணும். அதனால என்ன பண்றான்னா, டிமானிக் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரைப் பார்க்கறாப்புல ஒரு பெரிய ட்ரைப் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை டயர் காப்ளின்ஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய காப்ளின்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த் வச்சுட்டு ஈஸியான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அன்டில் அந்த லீடரை பார்க்குற வரைக்கும் தான். ஏன்னா அந்த லீடர் பார்த்தாக்கா சைஸ் வேற மாதிரி இருக்குது. அங்கே இருக்க எல்லா ஹை டயர் காப்ளின்ஸும் பயப்படுது. அது ஒரு ஹீரோ கிளாஸ் காப்ளின் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லெவல் பார்த்தீங்கன்னா 50 கிட்ட இருக்குது, ஹை ரேங்கிங் வாரியர். அது மட்டும் கிடையாது, அது கிட்ட வந்து ஓவரால் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட வந்து 1000 கிட்ட வரும். ஸோ இந்த காப்ளினை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்காவான பிளான் ஆனும். அந்த பிளான் ஒன்றுமே இல்லை, இஃப்ரையா இருக்கா இல்லையா, அவன் வந்து பாஸ் லைஃப்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அவனை லோடர் கிட்ட காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி முதுகு குத்திருப்பார்ல, அந்த ஷீல்டு வச்சு அவனை பிடிக்கணும் ட்ரை பண்ணிருக்கான். ஆனால் அதுக்கு முதல்ல இஃப்ரையா இவனோட அடிமையாக வந்து மாறணும். அதாவது இவன் வந்து அவளை மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்காக தான் அவன் மைண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அவன் கொடுமை பண்ணிட்டு இருப்பா. அந்த கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி அவன் மைண்டை பிரேக் பண்ண பிறகு ஹீரோ வந்து உன்னை காப்பாற்றுறேன் நீ எனக்கு அடிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து டோட்டலாக ஒரு பெட்டு மாதிரி மாற்றலான்றதான் பிளான். இதுதான் அவன் இஃப்ரையாக்காக யோசிச்சு வச்ச அந்த ஒரு ரிவெஞ்சு. ஆனால் லோடருக்கு இதை விட கொஞ்சம் மோசமாக தான் நடந்துட்டு இருக்கும் சம்பவங்கள். பட் ஆக்சுவலி ஒரு டைப்பில் பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அனுபவிச்ச வழிகளுக்கு அவன் வந்து கரெக்டான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறான்ற மாதிரி தான் சொல்லணும். அதை நம்ம வந்து எத்திக்கலி லாஜிக்கலின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரிவெஞ்சுனா இப்படி தான் இருக்கும். அண்ட் போக போக கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆக்சுவலி இந்த மேன் நிறைய பேர் போட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டீங்க, அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய பேர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இது போடுறதுக்கான காரணம் இது ஸ்டோரியில் நல்லா இருக்கும். அண்ட் அவங்களாம் பாதி தான் போட்டிருக்காங்க. இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். அதாவது எந்த சாப்டர்ஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த மொத்த கதையும் வந்து போட்டு விடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். அது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். அது இப்போ நல்லா போச்சுன்னா இதே மாதிரி சிமிலர் ஸ்டோரிஸ்லாம் நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை, வலிமையாக இருங்க கைஸ்.